பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டனா இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஆமென். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே ஒரு எச்சரிப்பின் ஒரு வார்த்தையாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டனா இருக்க கடவன். அல்லேலூயா. பாருங்க, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நாம் முழுமையாக அனுபவித்திருக்கிறோமா? நாம் எல்லாரும் சொல்லுவோம் அனுபவித்திருக்கிறோம். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பு எப்படிப்பட்டது? நாம் முழு இதயத்தோடு அன்பு செலுத்துகிறோமா? முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு செலுத்துகிறோமா? தேவன் அதை தான் பிரதான கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதான் பிரதான கட்டளை. அல்லேலூயா. பிரதான கற்பனை. அப்போ நாம் அந்த அன்பிலே முழுமையாக அனுபவித்திருக்கிறோமா? அந்த அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அப்போ அந்த அன்பிலே நாம் நிலைத்திருந்தால் ஆண்டவரோடு எப்போதும் ஐக்கியப்பட்டிருப்போம். வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, வேத வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையில் அதன்படி வாழ்ந்து காண்பிப்பது, சாட்சியாக நடப்பது, மற்றவர்கள் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்றால் மற்றவர்கள்ட்ட அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத வசனத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நாம் நடக்க, அந்த சாட்சியுள்ள நடக்கையாக நாம் வாழ்கிறதுக்கு அந்த அன்பு தான் முக்கியமான காரணம். அந்த அன்பை வைத்திருக்கிறோம்னு சொல்லி நாம் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளை படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்காமல் இருந்தால், நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த அன்பு நம் பொய்யான அன்பாக காண்பித்து நாம் அன்பில்லாதவர்களாக தான் நடக்கிறவர்களாக இருப்போம். அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சபிக்கப்பட்டவன் எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ நம்ம அன்பு கூறாமல் போனால் அது குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரும். அந்த பர்சன் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் சாபமாக மாறும். அந்த சந்ததியே சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறிவிடும். அப்போ தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது, நீ ஆதியில் என்மேல் வைத்த அன்பை விட்டாய். இந்த ஆதி அன்பு எங்கே? உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் புதிதாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்தபோது எவ்வளோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஆண்டவரே, என் பாவங்கள்லாம் நீங்கள் மன்னிச்சிருக்கீங்கப்பா, உம்முடைய சமூகத்தில் என்னை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம். அந்த வேதத்தை வாசிக்கும் போதே அவ்வளோ ஈர்ப்போட வாசிப்போம். ஜெபிப்பது நெட்டு முழங்காலில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோம். அதிகாலையில் மிட் நைட்டில் எழும்பி எப்போ வேணாலும் ஆண்டவரை தேடுவதோ, ஒரு சின்ன கரையினாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு பார்த்து நம்ம செய்கிறதும் அப்படியே இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவரோடு அதிக நேரம் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை இன்ட்ரெஸ்டாக வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, எப்படி இந்த ஆதியில் இருந்த அன்பு அது இப்போதும் அதே மாதிரி இருக்கிறதா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் திட்டவட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நாம் காண்பிக்காமல் இருந்தால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்மளுடைய குடும்பம், நாம் சபிக்கப்பட்டதால் நம்ம குடும்பம் பாதிக்கப்படும், சந்ததி பாதிக்கப்படும். நாம் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று தான் ஆண்டவர் உங்களிடையில் என்னென்று எதிர்பார்க்கிறார். இதுதான் பிரதான கற்பனையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. இதோ அதி சீக்கிரத்தில் என்ற வருகை இருக்குன்னு சொன்னவர் இப்போது வந்துட்டுருக்கார், வருகிறார். எப்போ வேணாலும் அவர் இங்கே ரீச் ஆகலாம். ஆண்டவர் வருகின் போது நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் காரியம் நடக்கும். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்திருப்போம். ஆண்டவர் வருகை இருந்ததுன்னா, ஆண்டவர் வருகை தாமதித்தால் நமக்கு எப்போது இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் முடிகிறதோ, ஆண்டவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு இளைப்பாறுதலில், மகிமையில், அந்த பரதேசில் இளைப்பாறுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அன்பு பிரதானமானது. அன்பு பழைய ஏற்பாடு காலத்திலே 613 கட்டளைகள் கற்பனைகளோடு சேர்த்து 10 கற்பனைகள் ப்ளஸ் சட்ட திட்டங்கள் எல்லாம் சேர்த்தா 613. அந்த எல்லாத்தையும் உள்ளடக்கிய தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பிரதான கட்டளையாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது நம்மளோட சக ஊழியர்கள், நம்மளோடு கூட அன்றாடம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள், ரிலேஷன்ஷிப் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லாம் அறிமுகம் உள்ளவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லார்ட்டும் நாம் எப்படி நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் என்றால் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் நம்மண்டையில் கிறிஸ்துவை காண வேண்டும். அந்த சாட்சி நம்மண்டையில் இருக்கிறதா?
நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிற தருணம். ஏனென்றால் கர்த்தர் வருகிறார். அவர் நம்மில் அந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு மட்டும் நமக்கு இருந்தனா அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள 613 சட்டத்திட்டங்களையும் இந்த அன்பு உள்ளடக்கி வைத்திருக்கிறது. இந்த அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பை நாம் காண்பிப்போம் என்றால் எல்லாம் அந்த கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொண்டு விட்டோம், முழுமையாக நிறைவேற்றி விட்டோம் என்ற அர்த்தம். ஆமென். நாம் ஆண்டவரில் இந்த அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய சுய இந்த மாமிச பிரகாரமான அன்பு அது போலியானது, அது அழியக்கூடிய தன்மையுடையது. ஆண்டவரே, நிரந்தரமான அன்பு ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கல்வாரி அன்பு ஆண்டவரே, அப்பா அந்த அன்பினாலே எங்களை நிரப்புங்கப்பா. என்னை முழுவதுமாக தாழ்த்துகிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் ஏப்ரல் மாதமாகிய 4வது மாதத்தின் 29ஆம் தேதியை காண கிருபை செய்து தேவனே கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. வாசித்த வேத வசந்தபடி ஆண்டவரே, அப்பா இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டனா இருக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறான் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கர்த்தர் நீர் வருகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வருகை எந்த நிமிஷத்திலும் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா கடைசி நாட்களில் ஆண்டவரே அந்த அன்பை தேடிய வருகிறீர் ஆண்டவரே. ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா அந்த ஆவின் கனிலை முதலாவது அன்பாய் வைத்திருக்கிறார் ஆண்டவரே. அன்பே பிரதானம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அன்பாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வழியில் பின்பற்றுகிற நாமும் ஆண்டவரே அன்பு நிறைந்தவர்களாக ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிற கர்த்தாவே ஆண்டவரே, கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நீர் அசைபடி கொண்டிருக்கிறீர். அப்பா கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நம்முடைய கரம் கூட நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். மீதை முழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. உமைக்கு துதிக்க நம்ம எல்லாம் சேர்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.